இன்னைக்கு நம்ம பேலே டயட்ல பீக்கங்காய் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பீக்கங்காய் ஒரு காய், மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அரை 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பூண்டு 3 பல், இஞ்சி சின்ன துண்டு, தக்காளி 1, குடமிளகாய் அரை மிளகாய் நான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒவ்வொரு கொத்து, சின்ன வெங்காயம் 6 to 8. நான் ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். வேண்டாதவங்க விட்டுருங்க. இதோட பார்த்தீங்கன்னா நான் வெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் 30 கிராம். 2 பேர்த்துக்கு இந்த சூப்பு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த பீக்கங்காயில் உள்ள தோலை நல்லா நம்ம செதுக்கிக்கலாம். அந்த தோலை நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம், துவையில் அரைச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த காய் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் வச்சுருக்க எல்லாத்தையும் காயும், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், குடமிளகாய், வெண்ணெய், ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த இதை நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, அதில் இருக்க அந்த காயை மட்டும் அரித்து தனியாக எடுத்துட்டு அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. அதே பேனில் வச்சுட்டு இப்போ அந்த காயை என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டு அந்த தண்ணியில் அந்த காய் வேக வச்சோம் பாருங்கள், அந்த தண்ணியில் இதை ஊற்றிடலாம். நல்லா க்ரீமியாக உங்களுக்கு வரும். அந்த பட்டர் நம்ம நிறையா போட்டிருக்கனால அது நல்லா க்ரீமியாக உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு இப்போ பீக்கங்காய் சூப் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.